மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெவனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மறைமாவட்ட செய்திகள். மன்னார் மறைமாவட்டத்தின் கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் கரப்பந்தாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற்றது. தலைமன்னார் புனித லோரன்சியார் பங்கில் உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கப்பட்டது. விடுதலை தீவு பங்கில் புனித பத்திமா அன்னையின் திருச்சிருவம் மாதந்தோறும் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஜூபிலி வருடத்தை முன்னிட்டு பேசாலை பங்கில் விளையாட்டு நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாவட்ட செய்திகள். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் மன்னார் மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். பண்டதரிப்பு புனித பத்திமா அன்னை திருக்காட்சி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வன விரிவான செய்திகள். மன்னார் மறைமாவட்டத்தின் கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தினால் கரப்பந்தாட்ட போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர்கள் ஆணைக்குழுவின் அனுசரணையோடு காத்தான்குள பங்கு இளையோர் ஒன்றியத்தினால் 13 மற்றும் 14ஆம் திகதி 5/2025 2 நாட்களாக நடாத்தப்பட்ட மின்னொளியிலான கரப்பந்தாட்ட போட்டியில் மன்னார் மாவட்டத்திலிருந்து பல அணிகள் பங்கு பெற்றியது. காத்தான்குளம், கீழியன் குடியிருப்பு, கட்டையடம்பன், பரப்பாங்கண்டல், சிலாபத்துறை, உயிலங்குளம், தாழ்வுபாடு, சிறுகண்டல், ரம்பைக்குளம், அளவக்கை, வஞ்சியன்குளம் மற்றும் பெரிய குஞ்சிக்குளம் ஆகிய 13 ஆண்கள் அணியும் அளவக்கை, காத்தான்குளம், கீழியன் குடியிருப்பு, சிலாபத்துறை, கட்டையடம்பன் மற்றும் ஜோசவாஸ் நகர் ஆகிய 6 பெண்கள் அணியும் கலந்து கொண்டது. குறித்த போட்டியானது முதல் நாள் போட்டி மாலை 4:30 மணிக்கும் 2வது நாள் போட்டி மாலை 3 மணிக்கும் ஆரம்பமாகியது. இந்நிகழ்வின் இறுதிக்கட்டமாக 2வது நாள் மாலை 7 மணிக்கு வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை கலந்து கொண்டார். தொடர்ந்து காத்தான்குள கிராம நுழைவாயிலில் உள்ள பெயர் பலகை ஆயர் ஆண்டகை அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மறைமாவட்ட ஆயர் பேரட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களினால் திருத்தந்தையின் கொடியும் மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர்கள் ஆணைக்குழுவின் கொடி மறைமாவட்ட கத்தோலிக்க இளையோர்கள் ஆணைக்குழுவின் இயக்குனர் அருட்பணி விக்டர் சோசை அடிகளினாலும் ஏற்றி வைக்கப்பட்டது. அரையிறுதி போட்டியில் சிறந்த முறையில் விளையாடி பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் கீழியன் குடியிருப்பு பங்கு கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய அணி 1வது இடத்தினையும் சிலாபத்துறை பங்கு கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய அணி 2வது இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. பெண்களுக்கான போட்டியில் சிறந்த வீராங்கனையாக கீழியன் குடியிருப்பு பங்கைச் சேர்ந்த வசந்தன் சுஜானி என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். மேலும் ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் ரம்பைக்குளம் பங்கு கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய அணி 1வது இடத்தினையும் கீழியன் குடியிருப்பு பங்கு கத்தோலிக்க இளையோர் ஒன்றிய அணி 2ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. இப்போட்டியில் சிறந்த வீரராக ரம்பைக்குளம் பங்கைச் சேர்ந்த ஜான்சன் ககிசன் என்பவர் தெரிவு செய்யப்பட்டார். குறித்த போட்டியில் பல குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தலைமன்னார் புனித லோரன்சியார் பங்கில் உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கப்பட்டது. தலைமன்னார் புனித லோரன்சியார் பங்கில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் பேண்ட் வாத்தியம் இசைக்க பாரம்பரிய பாடல்கள் மற்றும் நடனம் மூலம் வரவேற்கப்பட்டு தலைமன்னார் புனித லோரன்சியார் ஆலயத்தில் திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்நேசரட்னம் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்பணி சுரேந்திரன் ரெவல் அடிகளார், திருச்சபை சட்ட முதல்வர் அருட்பணி மரிடிகோல் அடிகளார், ஆயர் தந்தையின் செயலாளர் அருட்பணி அலஸ் ஆண்டனி அடிகளார் இணைந்து புனித லோரன்சியார் பங்கின் பங்கு தந்தை அருட்பணி
டெனி கலிஸ்டஸ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் சிறப்பாக நடைபெற்றது. குறித்த திருப்பலியில் 71 மாணவர்களுக்கு உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. விடத்தல் தீவு பங்கில் புனித பத்திமா அன்னையின் திருச்சிருவம் மாதந்தோறும் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. விடத்தல் தீவு பங்கில் மாதந்தோறும் 13ஆம் திகதியில் விடத்தல் தீவு கிராமத்தை சுற்றி புனித பத்திமா அன்னையின் திருச்சிருவம் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த 13/5/2025 செவ்வாய்க்கிழமை புனித பத்திமா அன்னையின் திருச்சிருபமானது விடத்தல் தீவு கிராமத்தை சுற்றி பவனியாக எடுத்து வரப்பட்டு புனித அடைக்கல மாதா ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்பணி ஜெகானந்தன் அடிகளாரினால் திருச்சிருப ஆசீரும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வானது ஒவ்வொரு மாதமும் 13ஆம் திகதி தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜூபிலி வருடத்தை முன்னிட்டு பேசாலை பங்கில் விளையாட்டு நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜூபிலி வருடத்தை முன்னிட்டு பேசாலை பங்கில் ஆலய அருட்பணி சபையின் அனுசரணையோடு விக்டரிஸ் விளையாட்டுக் கழகத்தினால் நடாத்தப்பட்ட விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வு 14/5/2025 புதன்கிழமை மிக கோலாகலமாக இடம்பெற்றது. இதில் 3 கழக உறுப்பினர்கள், பங்கு மக்கள், சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த விளையாட்டு நிகழ்வு 4 நாட்களாக நடைபெற்று 5வது நாளாக 14ஆம் திகதி இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றது. இந்த இறுதி நிகழ்வில் புள்ளியின் அடிப்படையில் வளர்கலை மன்றம் முதலிடத்தையும், பத்திமா கழகம் 2வது இடத்தையும், புனித ஸ்நாபக அருளப்பர் மன்றம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற இந்நிகழ்வில் விசித்திரமான முறையில் வினோத உடை போட்டிகள், கண்களை கவரும் விதத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் இல்ல அலங்காரம் என பல சிறப்பான விடயங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் மன்னார் மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் மன்னார் மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு கடந்த 15/5/2025 அன்று மன்னார் நகர பேருந்து மையத்தில் நடைபெற்றது. எம்மவர்களின் வழி நிறைந்த வரலாற்றை அடுத்த சந்ததியினருக்கு, இளைய தலைமுறையினருக்கும் கடத்தும் கடமை பல்கலைக்கழக மாணவர்களாகிய தமது பொறுப்பு என அவர்கள் தெரிவித்து இந்நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மே மாதம் 12ஆம் திகதி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பண்டதரிப்பு புனித பத்திமா அன்னையின் திருக்காட்சி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் பண்டதரிப்பு புனித பத்திமா அன்னை யாத்திரை தளத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருக்காட்சி திருநாளில் தமது அகவை நாளை கொண்டாடுகின்ற யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிராச மாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருச்சிருப பவனி நிறைவில் ஆயரினால் திருச்சிருப ஆசிரும் வழங்கப்பட்டது. திருநாள் திருப்பலி நிறைவில் ராசமுருகக்கடியில் ஜாழ் ஆயர் மற்றும் குரு முதல்வரின் ஆலோசனைகள் மற்றும் நேரடி கண்காணிப்புகளோடு அருட்பணி ஜோஸ் அனிஸ்டன் செல்வநாயகம் அடிகளாரின் அயராத முயற்சியில் அகம்வாழ்வு புலம்வாழ்வு உறவுகளின் அர்ப்பணிப்பான பங்களிப்புகளோடு பரிபூரணமான புனித பத்திமா அன்னை செபமாலை பூங்கா நிர்மாணிக்கப்பெற்று யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிராச மாண்டகையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. திருவிழா ஏற்பாடுகளை அகவாழ்வு புலம்வாழ்வு அன்பு உறவுகளின் பங்களிப்போடு பங்கின் பரிபாலக அர்ப்பணி ஜேசுதாஸ் அடிகளார் சிறப்பாக மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த திருவிழா திருப்பலியில் பல குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டு இறையாசிர் பெற்று சென்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்திகள் புதன் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.